ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான நாட்டு தக்காளி பழத்தை வச்சு சூப்பரான தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். குயிக்காக ஒரு ரசம் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். நாட்டு தக்காளி பழத்தை வச்சு தக்காளி ரசம் பண்ண போகிறோம். 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி செஞ்சால் தான் தக்காளி ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். எவ்வளோ விதை இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நாட்டு தக்காளியில். இது நம்ம வீட்டிலேயே பழுத்த தக்காளி கல்லுப்பு சேர்த்துட்டு கையாலேயே நம்ம பிசைஞ்சிட்டு ரசம் வைக்கும்போது ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெங்களூர் தக்காளியை விட நாட்டு தக்காளியில் ரசம் வைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நாட்டு தக்காளிக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் புளியோட அளவு மட்டும் நம்ம குறைச்சி சேர்த்துக்கலாம். இதில் தட்டி வச்சிருக்கிற 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கருவேப்பிலை, ஒரு கை நிறைய பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கும் போது ரசம் ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். குயிக்காக ஒரு ரசம் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கையால் கலந்து வச்சிடலாம். கைக்குன்னு ஒரு மனம் இருக்குது. தக்காளி ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடாய் வரட்டும். எண்ணெய் சுடாயிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கிள்ளி வச்சிருக்கிற 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். தக்காளி புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. ரசம் கொதிக்கக்கூடாது, அங்கங்கே நுரக்கட்டி வரணும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். நாட்டு தக்காளி பழ ரசம் அங்கங்கே நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சோமா ரசத்தோட சுவை ரொம்பவே மாறிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான தக்காளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.